சன் தொலைக்காட்சியில் அரசியல் விவாதத்தில் அணில்களையும் ஆச்சரிய குறிகளையும் கருத்தியலால் ஓடவிடும் தோழர் மதுர் சத்யா இஸ்கஃப் மாநில குழு உறுப்பினர் அவர்களை 60 நொடியில் அன்றாட அறிவியல் புத்தகத்தின் அறிமுக உரையை நிகழ்த்த அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னை விட பெரிய ஆளான ரவுத்ரா என்னை அறிமுகப்படுத்துனதுக்கு நன்றி. இன்றைக்கி வந்து அம்பேத்கர் பற்றி பல காலேஜில் போய் கெஸ்ட் லெக்சர் எடுக்கிறோம். ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கூட அம்பேத்கர் பற்றி லெக்சர்ஸு செமினார்ஸ் எடுக்கிறோம். அதில் ஒரு முக்கிய பங்காற்றலில் வந்து அவரோட ஒரு உரை இருக்குது. எனக்கு 2020 முன்னாடி அம்பேத்கரோட முக்கிய நூல்கள் எல்லாத்தையும் படித்தது உண்டு. ஆனால் 2020 லாக்டவுனுக்கு கரெக்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வந்து ஒரு உரையாற்றினாங்க. எந்த நூல்னால் அம்பேத்கர் பற்றிய அவதூறு அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழாவில் ஒரு பயங்கர இன்ஸ்பைரிங்கான ஒரு உரை. அதை கேட்டது பிறகு தான் அம்பேத்கர் நூல்களை தாண்டி அம்பேத்கர் பற்றிய நூல்கள் ஆகாஷ் சிங் ராத்தோர், கிறிஸ்டோஃபர் ஜெஃபர்லா, கெயில் ஓமெட் எல்லாம் படித்து அம்பேத்கரின் வாழ்க்கையை முழுமையாக புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து ஒரு அம்பேத்கரிய வழியில் சிறந்து பயணிக்கிறதுக்கு டாக்டர் வந்து ஒரு பெரிய பங்கு அப்படின்றதுனால இந்த தருணத்தில் நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுமாதிரி தோழர் சுபோய் அவர்களை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் இந்த வருஷம் ஒரு புது செய்தி பெல்ராஜன் தோழருக்கு நல்லா தெரியும். நாங்கள் இளைஞர் பெருமன்றத்தில் இந்த முறை வந்து புதிய கிளைகள் கட்டணும், பல உறுப்பினர்களை சேர்க்கணும், அவங்களுக்கு முதல்ல ஏதாவது ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சோம். இமீடியட்டாக எங்களுக்கு ஞாபகம் வந்தது ஐயா சுபோய் அவர்கள் எழுதுகிற பகத்சிங்கும் இந்திய அரசியலும் தான். உடனே தோழர்கிட்ட சொல்லி இருக்கிற 18 காப்பி தாண்டி ஒரு 30 காப்பி அடித்து 50 காப்பியாக ரெடி பண்ணி அந்த இளைஞர்களுக்கு கொடுத்து அந்த 50 பேர் இல்லாமல் 100 பேரை படிக்க வச்சு கூட்டமும் நடத்திட்டோம் நாங்கள். அதனால் வந்து காலம் தாண்டியும் இளைஞர்களுக்காக தன் சேவையை செய்து கொண்டிருக்கும் சுபோய் ஐயாக்கும் எனக்கு இந்த வருஷம் மேடையில் கிடைச்ச பாக்கியம் அப்படின்னா ஐயா பீட்டர் அல்ஃபோன்ஸோட 3வது மேடை இது பகிர்வது அப்படிங்கிறது. அதுக்கும் அவர் இன்னும் வரலை, வந்தோடனே பர்சனலாகவும் சொல்லிக்கிறேன். நான் இந்த புத்தகத்தை என்ன பேச கூப்பிட்ட இக்லாஸ் தோழருக்கு நன்றி, இந்த புத்தகத்தை படிக்க வைத்த ஆசிரியருக்கு நன்றி, அப்புறம் இந்த புத்தகத்தை சாக்கா வச்சு பாரு இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நண்பர்கள் தலையில் மிளகா அரைச்சி சில புத்தகங்கள் வாங்கிக்கிட்டேன். அதற்காகவும் உங்களுக்கு நன்றி. உங்களுக்கெல்லாம் சயின்ஸ் தெரியாது, அதனால் தவறாக ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச சயின்ஸ்லேருந்து நான் சொல்கிறேன். இது வந்து சின்ன வயசுலேருந்து சில ஏக்கங்கள் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் யாராவது பண்ண மாட்டாங்களா, இதெல்லாம் யாராவது பண்ண மாட்டாங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து சயின்ஸுங்கிறது ப்ரொஃபஷன் கிடையாது. பள்ளிக்கூடங்களில் படிச்சிருக்கோம், அப்புறம் காலேஜ் போகிறதுக்கு என்ட்ரன்ஸ்க்கு தீவிரமாக படித்தோம். அதுக்கப்புறம் சயின்ஸ் அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் கால் சேகன், டாக்கின்ஸ் அந்த மாதிரி பாப்புலரான சயின்ஸ் புக்கு எது இருக்கோ அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்த அறிவியல் துறையிலேருந்து தொடர்பே இல்லைனாலும் ஆங்கில வழியில் வந்து அறிவியலை நம்மளுக்கு கொண்டாந்து சேர்த்துறதுக்கு பப்ளிக்காக கம்யூனிகேட்டர்ஸ் இருக்காங்க, சயின்ஸ் கம்யூனிகேட்டர்ஸ். இப்போ நீல் டிகிராஸ் டைசன் மாதிரி போன்ற ஆட்கள், இப்போ கால் சேகனை காஸ்மோஸ் நடத்திக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி தமிழில் எதுவும் வராதா அப்படின்ற இந்த குறையை வந்து மிஸ்டர் ஜிக்கு தீர்த்து வச்சார், காணொலி வழியாக தீர்த்து வச்சார். அப்பயும் இன்னொரு குறை இருந்தது என்னென்னா எழுத்து வடிவத்தில். ஏன்னா எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு சொந்த அனுபவத்தில்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான். எல்லோரும் மாதிரி எல்லா பார்ப்பனராத குடும்பத்தில் சராசரியாக எப்படி இருக்குமோ அப்படி தான். 10வது அப்புறம் படிக்க முடியல, அதனால் வந்து கரஸில் தான் 12வது ஓப்பன் ஸ்கூலில் தான் படித்தார். அப்புறம் வேலையை தேடிட்டு கரஸில் தான் டிகிரி பண்ணுறார். அவருக்கு வேலையை வாங்கி கொடுத்தது அங்கங்கே சுற்றி கொஞ்சம் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டாருன்றதுனால வேலை கிடச்சிருச்சு. அதனாலே அவர் என்ன பண்ணார்னா, அந்த வீட்டில் 8 பேரில் அவர் மட்டும் தான் படித்து வேலைக்கு போனார். அதனால் என் பசங்களுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து பத்திரிக்கை வாங்கி போட்டுருவார். அப்போ இப்போ இங்கே இருக்கிற 90s அப்புறம் அந்த 2K கிட்ஸுக்கெலாம் அந்த வழக்கமே தெரியாது. பேப்பர் கட்டிங்கை சேவ் பண்ணி வைக்கிறது. நல்ல நல்ல கட்டுரைகள் வந்தால் பேப்பர் கட்டிங்கை சேவ் பண்ணி வைப்பாங்க. எங்கள் அப்பா வந்து கபில் சிபல், ஜெயராம் ரமேஷ்னா அன்றைக்கி ஒன்றிய அமைச்சர்களாக இருக்கிறவங்களும் எழுதுவாங்க, கட்டுரை எழுதுவாங்க. அப்படி ஒரு இந்தியாவில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த அப்படி இந்தியாவிலையும் நம்ம வாழல, அந்த பேப்பர் கட்டிங் வழக்கமும் போயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அதே மாதிரி நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, தேர்ஸ்டே ஹிந்துவில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு வரும். அதை கட் பண்ணி எங்கள் அப்பா மாதிரியே நாங்களும் ஒரு குயர் நோட் வாங்கி அந்த பேப்பர் கட்டிங் எல்லாத்தையும் ஒட்டி வச்சுப்போம். இதை பார்த்து எங்கள் அப்பா என்ன பண்ணார்னா, ஹிந்து ஸ்பீக்ஸ் ஆன் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்தாரு. அந்த ஹிந்து ஸ்பீக்ஸ் ஆன் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் எப்போ இருக்கும்னா, இந்த புத்தகம் போலவே அதுவும் ஒரு 100-150 கேள்விகள் இருக்கும். உதாரணமாக வந்து, ஏன் வந்து தட்டு மேலே இருந்து கீழே விழுந்தால் ஒரு பொருள் ஏன் உடையுது, தேங்காய்க்குள்ளே எப்படி தண்ணி வந்தது, விவேக் கேட்பார் இல்லையா, காருக்கு கதவு இருக்குது நீ உள்ளே போயிட்ட, பாட்டிலுக்கு மூடி இருக்குது தண்ணி உள்ளே போச்சு, முட்டை போண்டாக்கு எங்கடா கதவு இருக்குது முட்டை உள்ளே போச்சுன்னு கேட்பார் இல்லையா. இந்த மாதிரி கேள்விகள்லாம் வந்து அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இன்னுமே நல்ல ஞாபகம் இருக்கிற கேள்வி வந்து, ஏன் டிரான்ஸ்ஃபார்மர் பக்கம் நின்னா ஒரு ஹம்மிங் நாய்ஸ் சத்தம் கேட்கும்,
அது ஏன் கேட்குது அப்படிங்கிற கேள்வி தான் முதல்ல எனக்கு என்ன அதில் அந்த விளக்கம் என்ன இருக்குன்னா, எல்லா ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னு சொல்லுவோம், எல்லா கரண்ட்டு போகிற சோர்ஸ்லேயும் அந்த நாய்ஸ் இருக்குது. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மரில் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, உனக்கு கேட்குற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ தான் அந்த த்ரெஷ்ஹோல்டுங்கிற கான்செப்டே எனக்கு வந்து புரியுது, உள்வாங்கிறேன். அது இன்றைக்கி நான் மார்க்சியம் படிக்கும்போது அளவு மாற்றம் பண்பு மாற்றம் புரிஞ்சுக்கிறதுக்கும் எனக்கு உதவுது அது. அப்போ இந்த மாதிரி அறிவியல் தரவுகளையும் அறிவியல் விளக்கங்களையும் உள்ளுணர்வாக்குறது இருக்கு இல்லையா, இது வந்து ஆங்கிலத்தில் இருக்கே, தமிழில் இப்படி இல்லாமல் இருக்கே அப்படிங்கிற பெரும் குறை இருந்தது. அதை ரொம்ப சிறப்பாக தீர்த்து வச்சுருக்கு இந்த புத்தகம் அப்படிங்கிறதுனால பெரும் பாராட்டுகள். சரி, இப்போ இந்த மாதிரி புத்தகத்தோட தேவைகள் என்னென்னு ஒரு 6-7 கூறுகள் இருக்குது. அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறேன். முதல்ல என்ன அப்படின்னா, இந்த ஆள்றவங்க ஆதிக்க சக்திகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்காக ஒரு கூட்டரை உருவாக்கினா அதை நமக்கு எதிராகவே திருப்புறதுன்னு ஒரு இது இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் கேள்வி கேளு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கண்டதையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது, எதுக்குமே உதவாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எல்லாத்தையும் கேள்வி கேளுனா சமூகம் எதையெல்லாம் தூய்மைன்னு சொல்லியிருக்கு, இதை பற்றிலாம் கேள்வியை கேட்கக்கூடாது, அப்படியே ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னதையும் கேள்வி கேட்கணும் தான் அர்த்தம் மொழிய, நீ பாட்டுக்கு தாந்தோணி மாதிரி எல்லா இடத்துலையும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாதா அப்படின்றது தான் பொருள். இதை நம்மளுக்கு வந்து அடல்ட்ஸ் பெரியவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரெக்டாக? எங்கள் அமைப்பில் ஜனநாயகமே இல்லை, கேள்வி கேட்கவே விட மாட்டாங்க. கேள்விக்கும் களத்துக்கு சம்மந்தம் இல்லைடா அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு அடல்ட்ஸ்க்கே கஷ்டமாக இருக்கும்போது குழந்தைகளுக்கு சிறுவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? அப்போ அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்னா அவங்க டிஸ்கரேஜிங்காக இருக்கும், அவங்களுக்கு அவங்கள ஊக்கப்படுத்துவதாகவே இருக்காது, அதற்கு எதிர் திசையில் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த சிறிய கோடுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும். எந்த திசையிலெல்லாம் நீ கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து அவங்கள பழக்கப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தில் வந்து ஏன் சில பேருக்கு சுருள் முடி இருக்குது, ஏன் சில பேர்த்துக்கு வந்து நேர் முடி இருக்குது அப்படின்னு இருக்குது, அதுக்கு ரொம்ப சிறப்பாக விளக்கம் இருக்குது. இப்போ இதை படித்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ அடுத்து என்ன யோசிப்பாங்க, ஏன் ஒருத்தர் கண் வந்து ப்ரௌனாக இருக்குது, ஒருத்தர் கருப்பாக இருக்குது, ஏன் ஒருத்தர் கை ஒல்லியாக இருக்குது, ஒருத்தர் குண்டாக இருக்குது, இந்த திசையில் அவங்க யோசிப்பாங்க. இதை யோசிச்சுட்டே வந்தால் பரிணாம வளர்ச்சியை பற்றி அவங்க தெரிஞ்சுப்பாங்க இந்த கேள்வியின் வழியாகவே. அதே போல் வந்து ஏன் கடிகாரத்தில் வந்து 12 இருக்குது அப்படின்ற கேள்விக்கு விளக்கம் இருக்குது. அப்போ அடுத்து அந்த மாணவர் என்ன யோசிப்பார், ஏன் வாரத்தில் 7 நாள் இருக்குது, ஏன் வருஷம்னா 365 இருக்குது. அப்போ இதன் வழியாக போனால் அவர் இதை பற்றிய வரலாறு தெரிஞ்சுப்பார். அப்போ இது பேர் வந்து பிரெட் க்ரம்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ரொட்டி துண்டுகளை போட்டுக்கொண்டே வந்தால் நம்ம எங்கே அவங்க வந்து அடையணும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து அடைய வைப்பது. இதுதான் இந்த கேள்வி பதில் இந்த வடிவத்தோட முதல் பர்பஸாக பார்க்குறேன். அதை இந்த புக்கு சால்வ் பண்ணியிருக்கு. ரெண்டாவது, மனிதர்கள் இயல்பாகவே அறிவியல் மிருகங்கள். நம்ம அறிவியல் அப்படின்னு ஒரு துறையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அறிவியலில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல ஆதி மனிதனாக அந்த மாதிரி என்ன பண்ணுவோம்னா, அறிவியல் பூர்வமாக ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருப்போம், அது அறிவியல்னு தெரியாது. அப்புறம் அறிவியல்னு ஒரு துறையை உண்டாக்கி அதில் வந்து நம்ம செய்கிறதெல்லாம் ஏன் அப்படின்னு விளக்கத்தை தேடிக்கிட்டு இருந்தோம். மறுமலர்ச்சி அப்படின்னு வந்தோடனே அறிவியல் ரொம்ப முன்னாடி போயிடுச்சு, நம்ம அதை போய் பிடிக்க முடியாமல் பின்னுக்கு ஓடிட்டு இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு இப்போ நீ நானும் ஒன்றா போவோம் அப்படின்னு அறிவியல் நம்மளை வழி நடத்த வச்சுருக்கோம். அப்போ என்ன அப்படின்னா, அறிவியலுங்கிறது நமக்குள்ளே இருக்குது, நம்ம இன்ட்யூஷனாகவே சில விஷயம் செய்வோம், உள்ளுணர்வாகவே அறிவியல் பூர்வமாக செய்வோம். ஆனால் அதை அறிவியல்னு உணர வைக்கணும். அப்போ அதை செய்வதற்கு தான் நான் ஒரு இந்த உதாரணம் சொல்லுவேன். இந்த 8th அப்புறம் 9th 10th 11th 12th இந்த பசங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, கட் அடிச்சுட்டு பின்னாடி போய் ஸ்கூல் பின்னாடி போய் கானா ரேப் இதெல்லாம் பாடுவாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களே பீட் பாக்ஸிங் பண்ணுவாங்க. இப்படி பீட் பாக்ஸிங் இல்லை தாளம் போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், வழக்கமாக பிடி மாஸ்டரோ இல்லை யார் ஸ்ட்ரிக்டான சாரோ அவரை போய் அந்த காதை திருவி கூப்பிட்டு வந்து மேக்ஸ் கிளாஸில் உட்கார வைப்போம். ஆனால் நாம் இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, நீ பண்ணுறது மேக்ஸு, நீ பண்ணுற சீக்வன்ஸ் மேக்ஸ், அப்போ உனக்கு உள்ளே மேக்ஸ் இருக்குது, அந்த மேக்ஸை எப்படி இன்னும் சிறப்பாக கற்றுக்கிட்டு இன்னும் சிறப்பாக வேரியேஷன் பீட் வேரியேஷன்லாம் கண்டுபிடிக்கலாம் போடலாம் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வை அறிவியலோடு சேர்த்துவது அப்படிங்கிறது அதுதான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா இங்கே வந்து மியூசிக்கும் கணிதத்துக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு இருக்குது. அதே போல் வாடகைக்கு சைக்கிள் வாங்கி ஓட்டின எல்லா சிறுவர்களுக்கும் தெரியும் ஏன் காற்று அடிக்கணும்னு. எல்லோரும் காற்று அடிச்சிடுவோம். அதாவது அடல்ட்ஸை விட நம்ம பெரியவங்க வண்டி ஓட்டும் போது கூட யாராவது பக்கத்தில் ரோட்டில் போயிட்டுருக்கோம் சொல்லுவோம், ஏங்க டயரில் காற்று கம்மியாக இருக்குன்னு. ஆனால் சின்ன பசங்க சைக்கிள் ஓட்டும் போது அவங்களுக்கு வந்து உள்ளுணர்வாகவே தெரிஞ்சிடும், பாதி காற்றாண்டா இருக்குது அப்படின்னு போய் டக்குன்னு காற்றடிச்சிருவாங்க. ஆனால் அந்த உள்ளுணர்வுக்கான அறிவியல் விளக்கம் என்ன,
அப்போ அந்த இன்ட்யூஷனை சயின்ஸோட அது மாதிரி வந்து டயர் பற்றி எல்லாமும் கேள்விகளும் விடைகளும் இருக்குது. இதற்கு இன்னொரு டைரக்ஷன் இருக்குது. உள்ளுணர்வை அறிவியலோடு இணைப்பது. நமக்கு ஏற்கனவே அறிவியல் தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கிறத இதான்ப்பா அறிவியல்னு சொல்கிறது. இன்னொரு பக்கம் கற்றுக்கிற அறிவியலை உள்ளுணர்வாக ஆக்குறது. இப்போ உதாரணத்துக்கு 12th சென்டம் வாங்கியிருப்பாங்க மேக்ஸில். டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷனில் எதை கொடுத்தாலும் போட்டுருவாங்க, நொடி நேரத்தில் போட்டுருவாங்க. ஆனால் டிஃப்ரென்சியேஷன் இன்டகிரேஷனை என்னப்பா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு உள்ளுணர்வாக சொல்ல தெரியாது. இப்போ எஃப்ஆஃப்எக்ஸ்னால் என்னன்னு தெரியும், அதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன அவுட்புட் வரும்னு தெரியும், இன்டகிரேட் பண்ணால் என்ன அவுட்புட் வரும்னு தெரியும். ஆனால் உள்ளுணர்வுனா ரொம்ப ஈஸியாக எப்போ தண்ணி திறந்து பிடிக்கிறீங்களா பக்கெட்டில், அது ஒரு நொடி நேரத்துக்கு எவ்வளோ சொட்டுதுங்கிறது டிஃப்ரென்சியேஷன், அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணி தான்ப்பா இன்டகிரேஷன். இந்த உள்ளுணர்வு கூட முக்கால்வாசி நேரங்களில் பள்ளி குழந்தைங்களுக்கு தெரிவதில்லை. அப்போ அதற்காகவே பார்த்திங்கன்னா பல சாப்டர் வந்து ஃப்ராக்ஷன்னா என்ன, ஜீரோனா என்ன, மிக சிறப்பாக அறிவியலை சிறுவர்களுக்கு ஏற்றார் போல் அதை ஒரு இன்ஸ்டிங்க்டாக மாற்றுவது. அவனுக்கு முதல் இன்ஸ்டிங்க்டே சயின்டிஃபிக் இன்ஸ்டிங்க்டாக இருக்கணும் அப்படின்னு மாற்றுவதில் இந்த புத்தகம் சிறப்பாக சின்ன சின்ன ஜீரோ அதுலேருந்து ஆரம்பிக்குது, டெசிமல், ஃப்ராக்ஷன், இதற்கான சாப்டர்லாம் இருக்குது. இது வந்து 2ஆம் கட்டம். 3வது வந்து மூட நம்பிக்கை. இப்போ மூட நம்பிக்கைக்கு முக்கியமாக அதுவும் குழந்தைகளே இல்லை அடல்ட்ஸே கூட நீங்கள் வந்து கோவிட் யோசிச்சு பாருங்கள். கோவிட் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் என்ன நினச்சிருப்போம்னா, கோவிட் மாதிரி ஒரு பெரிய பேண்டமிக் வந்துருச்சு, உலகம் ஃபுல்லாக நோயில் பாதிக்கப்பட்டாங்க, கண்டிப்பாக இதனால் அறிவியல் பார்வையும் வளரும், இல்லை மருத்துவத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சா கோவிடுக்கு அப்புறம் தான் சூடோ சயின்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அரளி விதையை அரைச்சி குடி, கால் கட்டவரில் தொட்டுக்கிட்டே க்ரீன் டீ குடி, என்னென்னமோ வீட்டில் இதை பண்ணு அதை பண்ணு. கோவிடுக்கு அப்புறம் தான் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பிரசவம் பார்க்குற மாதிரி கூத்தெல்லாம் பண்ணி நிறைய பேர் சாகிறதெல்லாம் வந்திருக்கு. அப்போ நோய் அப்படிங்கிறது வந்து மூட நம்பிக்கையை புகுத்துவதற்கு ஒரு பெரிய கருவியாக இருக்குது. சின்ன பிள்ளையிலே பார்த்தீங்கன்னா காய்ச்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க, பத்தியா அம்மா சொன்னல, சாமி கும்பிடல, அதான் பாரு ஜுரம் வந்துடுச்சு. இப்படி வந்து மூட நம்பிக்கையை புகுத்துவதற்கு அது ஒரு பெரிய கருவியாக இருக்குது. அப்படின்னும் போது இந்த புத்தகத்தில் சின்ன பசங்களுக்கு வர காய்ச்சல், சளி ஏன் எப்படி இருக்குது, இன்றைக்கி வந்து இந்த புத்தகத்தின் வழியே ஒரு சிறுவர் வந்து காய்ச்சல்லாம் ஹைப்போதலமஸ் வந்து தெர்மோஸ்டாட்டாக இயங்குதுப்பா உடம்புல, இதனால தான் எனக்கு காய்ச்சல் வந்துச்சுன்னு தெரிஞ்சால் நாளைக்கு யாரும் வந்து அவன்கிட்ட ஏமாற்ற முடியாது. பாரு சாமி கண்ணை குத்திடுச்சு அதனால தான் அவனுக்கு கண்ணு வீங்கிருச்சுன்னா சொல்ல முடியாது. அவன் காய்ச்சலுக்கு புக்கில் படிச்சுட்டேன், அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அவன் போய் இன்டர்நெட்டில் தேடிப்பான். அப்போ சூப்பர்சிஷன் மூட நம்பிக்கையை ஒழிப்பதற்கும் இந்த புத்தகம் சிறுவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ மூட நம்பிக்கை இதெல்லாம் சொல்லிட்டோம். ஆனால் ஒவ்வொரு மூட நம்பிக்கையை மட்டும் நம்ம உடைச்சிட்டு போயிட்டா அந்த சிறுவர் வந்து அறிவியல் வாழ்க்கை வாழ்வாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது நம்ம அரசியலுக்கும் அதுதான். நம்ம என்ன பண்ணுறோன்னா வாரத்தில் ஒரு நாள் ஒரு மீட்டிங்கை போட்டு 2 மணி நேரம் அவங்களுக்கு பயங்கரமாக பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்டா அவங்க அவ்வளோதான் போய் புரட்சி பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வாரத்தில் 2 மணி நேரம் தான் நம்ம இதை சொல்லித்தரோம். அவன் 90 மணி நேரம் வேறு இதை கன்சியூம் பண்ணிட்டே இருக்கான். கரெக்டாக? அப்போ அந்த 90 மணி நேரமும் அவர்கள் பார்க்கும் விஷயத்துக்கு அவங்களுக்கு விடை தெரியணும். அது வந்து சோப்பு போட்டு தேய்ச்சா ஏன் அழுக்கு போகுதுன்னு அவனுக்கு தெரியணும். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எவ்ரிடே ஏன் எண்ணெயும் தண்ணியும் ஊட்ட மாட்டேங்குது. அதுலேயும் ஆசிரியர் வந்து தன்னோட சுய அனுபவத்துலேருந்து எழுதுனால தான் இது கரெக்டாக எழுத முடியுது. சின்ன பசங்க பார்த்திங்கன்னா எறும்பு கூட அப்படியே சுற்றி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த பல்லிலக்கா பாட்டில் கூட ஒரு வரி வரும், மண்ணை பார்த்துட்டே நடந்து போவோமான்னு வரும். ஏன்னா சின்ன பசங்க பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ எவ்ரிடே லைஃப்பில் எப்படி வந்து ஒரு எறும்பு வந்து உணவை தேடி போய் கண்டுபிடிக்குது அப்படிங்கிறத விளக்குறாரு. இப்போ அவனுக்கு அப்போ என்ன ஆகுது, அது எறும்பாக இருந்தாலும் சரி, துவைக்கிறதா இருந்தாலும் சரி, சைக்கிள் டயரில் காற்றடிக்கிறதா இருந்தாலும் சரி, என்னை சுற்றிய இயல்பு வாழ்க்கையில் இருக்கும் அத்தனையும் அறிவியலால் விளக்க முடியுதுன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வருது. அப்போ எல்லாத்தையும் அதுலேருந்தே தேடுவாங்க. ஆனால் இந்த சாதாரண விஷயங்கள் இதெல்லாம் அறிவியலில் சாதாரண விஷயங்கள், சோப்பு, அவன் வந்து சைக்கிள் டயர்லாம் சாதாரண விஷயங்கள். ஆனால் இயல்பு வாழ்க்கையிலையும் ஆச்சரியங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆச்சரியங்களை வந்து கடத்தணும். அதுலேருந்து தான் ஆக்சுவலி இது வரைக்கும் என்ன பண்ணிட்டோன்னா அவனை சேஃப்கார்டு தான் பண்ணியிருக்கோம், ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்கோம். மூட நம்பிக்கைக்கு போயிடாதரா அப்படின்னு ஃபென்ஸ் தான் போட்டு வச்சுருக்கோம். ஆனால் அவனை அறிவியலில் முழுமையாக ஈடுபடுத்துறதுக்கு என்ன பண்ணுறது, அப்போ நிஜ வாழ்க்கையில் அவன் பார்க்குற ஆச்சரியங்களை பற்றி அவனுக்கு விளக்குறது. அதுதான் வானவில் பற்றிலாம் விளக்குறது. இப்போ எனக்கெலாம் வந்து எல்லோரும் வானவில்லாம் பார்த்துருப்போம். நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஸ்கூலில் இருக்கும்போது குளிக்க போகும்போது, குற்றாலத்துக்கு குளிக்க போகும்போது
திடீர்னு என் தம்பி ஏதோ பாம்பை பார்த்த மாதிரி கத்துறான், பா 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 அப்படின்னு கத்துறான். என்னடா அப்படின்னு கேட்டால், பா ரெயின்போ கீழே இருக்குப்பான்றான். ஏன்னா வாட்டர் ஃபால்ஸ் விழுவுது, சூரிய ஒளிப்படுது, அங்கே ரெயின்போ தெரியுது அவனுக்கு. அவன் ஏதோ பயங்கர ஏதோ தீய சக்தியாக என்னன்னு நினச்சானா என்னன்னு தெரில. டேய் மேலே தான்டா ரெயின்போ தெரியும், என்னடா ரெயின்போ கீழே தெரியுது, வானம் விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவன் பதறான் அவன். அப்போ ரெயின்போ அப்படின்னா என்ன அப்படின்னு விளக்குறதாகட்டும். பாப்கார்ன் வெடிக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கொஷின். நாங்கள் சின்ன வயசில் என்ன பண்ணுவோன்னா, பீஃபு ஏதாவது வாங்கினா அது சட்டியில் போட்டால் வெடிக்கும், போட்டுட்டு ஓடிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன பசங்க பண்ணி பார்ப்பாங்க. பாப்கார்னை வெடிக்க வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அதற்கு தீனி போடணும். இது வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து இது பாப்கார்ன் வெடிக்கிறது என்ன பெரிய விஷயமாப்பா அப்படின்னா இல்லை, குழந்தைகள் இதை பார்ப்பாங்க. என் தம்பிக்கு வந்து இந்த ரெயின்போ ஏன் கீழேயும் வரலாம், மேலேயும் வரலாம், சைட்லேயும் வரலாம் அப்படின்னு விளக்குனதுக்கப்புறம் அவனுக்கு ஆப்டிக்ஸ் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆப்டிக்ஸ்னால் இந்த லென்ஸு, ரிஃப்ராக்ஷன் இதெல்லாம் படிக்கிறது. அதெல்லாம் பார்த்துட்டு அவன் என்ன பண்ணான்னா, லென்ஸை வச்சு சூரிய ஒளியில் காட்டினா நெருப்பு பிடிக்கும். எங்கள் அப்பா வண்டி மேலே போற்றி வச்சு இந்த பெட்ஷீட்டை கொளுத்தி விட்டான் ஆச்சா. ஆனால் வீட்டில் அடியெல்லாம் விழுந்தது, ஆனால் ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்ம தம்பி ஒன்று படித்து அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறான். யாராச்சும் இப்போ வந்து அவனுக்கு கம்பஷன்னா என்ன அப்படின்னு அவனுக்கு விளக்கியிருந்தாங்கன்னா, என் தம்பிக்குன்னு இல்லை, அப்போ குழந்தைகள் அறிவியல் பூர்வமாக இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஆச்சரியங்களை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நிகழ்த்தி பார்க்கும்போது அதை வழிநடத்துவதற்கு உங்களுக்கு தேவைப்படுது. எனக்கு வந்து ஒரு 11வது படிக்கும்போது ஒரு இந்த மாதிரி ஆச்சரியங்கள், இயல்பு வாழ்க்கையில் மேஜிக்கை பார்க்குறது அப்படின்றது வந்து 11ஆம் கிளாஸில் வந்து ஒரு பையன் வந்து என் கிளாஸில் படித்தான், நந்தகோபால்னு ஒரு பையன். அவன் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்து பையன் தான். திடீர்னு பார்த்தா ஸ்கூலுக்கு புதுசாக வாட்ச் போட்டு வரான், டெய்லி நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றான். டெய்லி நெல்லிக்காயெலாம் வாங்கி சாப்பிட்லாம் பணக்கார பசங்களாம் சாப்பிட முடியும். நெல்லிக்கான்ற ஒரு ஸ்பீசிஸ் இருக்கான்னு தெரியாது இப்போ 2K கிட்ஸுக்கு. ஆனால் நெல்லிக்காய் வாங்குறது, மாங்காய் வாங்கலாம் டெய்லிலாம் பணக்கார பசங்களாம் தான் வாங்கணும். டெய்லி நெல்லிக்காய் வாங்கி சாப்பிட்றான், எப்பட்றான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அவன் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் என்ன பண்ணுறேன், அவன் வேறு ஏரியா, நான் வேறு ஏரியா. திடீர்னு பார்த்தா 6 மணிக்கு சைக்கிளில் என் ஏரியாவில் தூரமாக பார்க்குறேன், நின்று போய்கிட்டே இருக்கான். நான் சைக்கிள் எடுத்து பின்னாடி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வரேன். எல்லா லேம்ப் போஸ்ட்லையும் நிற்கிறான். நான் கேட்குறேன் போய், டேய் நீ என்னடா நாயாடா எல்லா லேம்ப் போஸ்ட்டில் நின்று போகிற, என்னடா சமாச்சாரம் அப்படின்னு கேட்குறதுக்கு நான் சொல்கிறேன், யார்ட்டி சொல்லிடுறான்னு கெஞ்சான். சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கும் இது என்னன்றதை சொல்லித்துடு அப்படின்னு. அதில் ஒன்றும் இல்லைடா, இந்த லேம்ப் இருக்குல்ல, சோடியம் மெம்பர் லேம்ப், இந்த மஞ்சள் கலரில், இப்போல்லாம் அந்த லேம்ப் இல்லை, மஞ்சள் கலர் லேம்ப் இருக்கு இல்லையா, இந்த லேம்பை வந்து மேனுவலாக தான் ஆன் பண்ணணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஆன் பண்ணி விட்டே வந்தால் அவனுக்கு தினக்கே ஒரு 50 ரூபா 75 ரூபா அந்த மாதிரி தருவாங்க. இது ஒரு வேலை. நான் என்ன சொன்னேன், டே எனக்கும் பேசி வாங்கி கொடுறா, நீ ஒரு 2 கிலோமீட்டர் நான் ஒரு 2 கிலோமீட்டர் போகலான்னு. அப்போ போகும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ஒவ்வொருக்கையும் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டே போகும்போது மஞ்சள் கலர் லைட்டு தானே பார்த்துருக்கோம், ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் அது வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்குது, அப்புறம் தான் அது மஞ்சள் கலரில் மாறுது. இது எனக்கு என்னன்னே புரியல. லைட்டு போட்டால் ஒரு கலரில் தான் இருக்குது. இந்த பஸ்ஸிலலாம் பார்க்குறோம், ப்ளூ, மஞ்சள், ரெட்டு சுற்றிக்கிட்டே எல்லாம் இருக்கும். அப்போது ஒரு பல்புக்கு ஒரு கலர் தான், இது என்ன இப்போ கலராக மாறுது அப்படின்னு தெரில. போய் எல்லாத்தையும் கேட்குறேன், ஏதோ லைப்ரரிலாம் படிக்கிறேன். அப்போ இன்டர்நெட்லும் இல்லையா. அப்புறம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் வந்து என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லித்தராங்க. அப்போ தான் வந்து எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும், அப்படி தான் கலர். இப்போ இது வந்து பச்சை கலரில் இருக்குது அப்படின்னா அதற்கு அதுதான் காரணம் அப்படின்றதெல்லாம் படிக்கிறேன். படித்ததுக்கப்புறம் இந்த ஹாலிவுட் படத்தில் வர மாதிரி நான் எங்கேயாவது நடந்தால் ஃபுல்லாக எலக்ட்ரான், புரோட்டான் அப்படி தான் மிதக்குது, ஃபுல் கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குது. நான் வந்து அயன்மேனே இல்லை, ஆனால் அயன்மேன் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் நான். என்னால் எல்லா கலரையும் விளக்க முடியும், எல்லா ரேஞ்சையும் விளக்க முடியும். இப்போ இந்த ஆச்சரியங்களால் தான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, 12th படிக்கும்போது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போரு, அது நிறையா மக்கப் பண்ணணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் யாருக்கும் புரியாது. ஆனால் இப்படி ஆச்சரியப்படுத்துவதன் வாயிலாக எனக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிங்கிறது செகண்ட் நேச்சர் ஆயிடுச்சு. ஒரு ஏதாவது லிரிக்ஸ், எல்லாத்துக்கும் லிரிக்ஸ் ஈஸியாக ஞாபகம் வரும். இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸாமில் கஷ்டமான கொஷின் எழுத போகும்போது எனக்கு மன்மதராசா பாட்டு தலையில் ஓடுதுன்னு, அந்த மாதிரி எனக்கு வந்து எல்லா இந்த பீரியாடிக் டேபிள்லேருந்து எவ்வளோ எலக்ட்ரான் இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து எந்த சால்ட் காம்பினேஷன் என்ன கலரில் இருக்கும், கோபால்ட்னா ப்ளூ கலரில் இருக்கும், கோபால்ட்டோட சால்ட்னா ப்ளூ கலரில் இருக்கும், இந்த மாதிரி வந்து எல்லாமே எனக்கு தலையில் அது ஆட்டோமேட்டிக்காக போகுது. அப்போ ஆச்சரியங்களின் வெளியே நீங்கள் எப்பயுமே பாருங்கள், அது கெட்டதை புகுத்துறதா இருக்கட்டும், நல்லது புகுத்துறதா இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு ஆச்சரியங்களுக்கு தேவைப்படுது.
பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு பயங்கரமான பயத்தை உண்டு பண்ணால் தானே உங்களை எல்லா முட்டாள்தனத்தையும் நம்ப வைக்க முடியுது. அப்போ அறிவியல்னு அப்படி தான் அந்த ஆச்சரியங்களை உங்களுக்கு புகுத்துறது மிக முக்கிய கடமையாக இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஆச்சரியங்கள்லேருந்து பெருங்கேள்விகள்னால் பிளாக் ஹோல், பெருவெடிப்பு, இந்த மாதிரி இந்த ஆச்சரியங்கள் மூலிமா அவங்கள அறிவியலின் உச்சத்துக்கு கொண்டு போகிறது. இந்த உச்சத்துக்கு கொண்டு போகும்போது தான் இப்போ நாங்கள் வந்து வளரும்போது கிராவிடேஷனல் வேவ்ஸ் அப்படின்னு ஐன்ஸ்டைன் ஒன்று கண்டுபிடிச்சிட்டாருன்னு தெரியும். ஆனால் இன்ன வரைக்கும் மெஷர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2014 இன்டர்ஸ்டெல்லார் படம் வருது பாருங்கள். இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் அவங்க எழுதுகிற புத்தகம் மட்டும் இல்லாமல் அதற்கு திரைத்துறையும் கை கொடுக்குது. இப்போ இந்த புத்தகம் வந்தால் இதுக்கப்புறம் திரைத்துறையில் இருக்கவங்களும் இதுக்கு கை கொடுக்கணும். ஏன்னா அவன் வந்து இன்டர்ஸ்டெல்லார் படத்தை வந்து கொண்டு வரும்போது நிஜமாலும் இந்த கிராவிடேஷனல் வேவ்ஸ் ரிசர்ச்சில் இன்வால்வ் இருக்கிற கிப்தான் அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டை கூப்பிட்டு ஒரு பிளாக் ஹோல் எப்படி இருக்கும்னு கிராஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வடிவமைக்கிறாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த கிப்தானுங்கிறவர் நோபல் ப்ரைஸ் 2017 வாங்கினார். அவர் பெங்களூர்லேயும் கோவாலையும் வந்து லெக்சர் தரான்றதுனால ஆஃபீஸில் லீவ் போட்டு பஸ்ஸு பிடிச்சி போய் பெங்களூருக்கு போய் அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டோம். ஒன்றும் தெரியாது ஃபிசிக்ஸ்லாம். ஆனால் இது பயங்கர ஆச்சரியமாக இருக்குல்ல, பிளாக் ஹோல் அது வந்து எல்லாத்தையுமே உள்வாங்கிரும், ஒளியை கூட உள்வாங்கிரும், நம்ம சூரியன் அளவுக்கு பெருசாக இருந்த நட்சத்திரத்தை கூட அது உள்வாங்கிரும் அப்படின்னும் போது ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்கு இல்லையா. இதை சொல்லிக்கிட்டே வரும்போது 2015 அதுக்கப்புறம் கடைசியாக வந்து 2 பிளாக் ஹோல் ஒன்றா சேர்ந்தும் போது கிராவிடேஷன் வந்து வேவ்ஸ் வந்துச்சு அப்படின்னு அந்த லிகோ அப்சர்வேட்டரின்னு நினைக்கிறேன் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு கொண்டாட்டம். நிஜமாக அந்த கொண்டாட்டத்தை சுவைச்ச யாருமே பிளாஸ்ட்னு இன்னைக்கு கொண்டாட மாட்டான் கண்டிப்பாக. ஏன்னா இதுதான் உண்மையான ஆத்மார்த்தமான கொண்டாட்டம். ஏன்னா மனித இனம் ஜெயித்து விட்டது. வெப் டெலஸ்கோப் தானே இப்போது ரீசெண்டாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அதோட பிக்சர் வந்தோடனே அவ்வளோ சந்தோஷம். நம்ம அதில் எந்த ரிலேஷனும் கிடையாது, அந்த சயின்டிஸ்ட் நம்ம உறவினர்கள் கிடையாது, அந்த சயின்ஸ் அந்த ஃபீல்ட்லேயும் நம்ம கிடையாது. ஆனால் மனித இனம் ஜெயித்து விட்டது. என்னடா முன்னாடி ஒரு கன்ஸ்டன்ட் ஒரு 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 கட்டுப்பாடு இருக்குன்னு சொன்னீங்க, எங்கால் தாண்டிட்டோம்டா, அவ்வளோதான்டா. இதனால அது என்ன ஆகுதுன்னா வாழ்க்கைக்கே எந்த தடையெல்லாம் கிடையாதுங்க. அதை அறிவியல் பூர்வமாக சிந்திச்சா தாண்ட முடியுங்கிற இந்த பெரும் அறிவியல் கேள்விகள் வந்து நம்மளை கொண்டு போகுது. அப்போ இதுதான் வந்து இலக்காக ஒரு இந்த பெருங்கேள்விகளில் இலக்கை வந்து செட் பண்ணுது ஒரு சிறுவர்களுக்கு. இப்போ எங்களுக்கு வந்து இலக்கு அப்படின்னா சோலார் சிஸ்டம் இருக்குது. சோலார் சிஸ்டத்தை தாண்டி எங்கேயா பிளானட்லாம் இருக்குது, கோள்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை பார்க்கணும். நானே சில லைட் இயர்ஸ் தள்ளி இருக்குது. லைட் இயர்ஸ்னால் ஒரு வருஷத்துக்கு லைட்டை அப்படியே அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா லைட்டு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ போதோ அது லைட் இயர். ஒளி வந்து ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகும். அதை ஒரு வருஷத்துக்கு அடித்தா எத்தனை கிலோமீட்டர் போகுமோ அதுதான் ஒரு லைட் இயர். பக்கத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய கோல் 10 லைட் இயரில் இருக்குது, 15 லைட் இயரில் இருக்குது. அப்படின்னா அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போது வந்து ஒரு தோல்வி மனநிலை, டிஃபிட்டிசம். அப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிக்கவே முடியாது போலப்பா, நம்மளை தாண்டி ஒரு 1000 தலைமுறை தாண்டினா 2000 தலைமுறை தாண்டினா தான் தெரிஞ்சுக்க முடியும்ப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு தோல்வி மனப்பான்மை இருந்தது. அது உடனே என்னாச்சு, ஒரு 2010-12 காலங்களில் நானோபாட் அப்படின்னாங்க. நானோபாட்னால் உங்களுக்கு தெரியும், இப்போ 0.1 மீட்டர் அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக 9 போட்டிங்கன்னா 0.0001 போட்டிங்கன்னா அதுதான் நானோ, அந்த சைஸில் இருக்கிற நானோபாட். இப்போ இவ்வளோ சின்ன இருக்கிற நானோபாட்டை நீங்கள் ஒளி செலுத்துவதன் மூலியமே நகர்த்தலாம். அப்போ ஒளி போகிற வேகத்துக்கே அந்த நானோபாட் போகும். அப்போ பல மில்லியன் நானோபாட்டுகளை அமிச்சா வண்டி தான் 10 லைட் இயர் தாண்டி போக முடியாது, ஒரு ஸ்பேஸ் ஷிப் 10 லைட் இயர் தாண்டி போக முடியாது. ஆனால் நானோபாட்டுன்னு இருக்கிற இந்த இத்தினோண்டு இருக்கிற, அதாவது ஒரு மீட்டர்லேயே 9 ஜீரோ போடுற அளவுக்கு இருக்கிற இந்த நானோபாட்டு 10 வருஷத்தில் போயிடும். அது இன்ஃபர்மேஷனை இன்னொரு 10 வருஷத்தில் அமிச்சிடும். அதை ப்ராசஸ்லாம் பண்ணால் இன்னொரு 4 வருஷம் 5 வருஷம் 25 வருஷத்தில் எனக்கு சோலார் சிஸ்டம் வெளில இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னு தெரிஞ்சிடும். இது பயங்கர எக்ஸைட்டிங். இது வந்து ரிசர்ச்சில் தான் இருக்குது, நடைமுறையில் இல்லை அப்படின்னோடனே எங்களுக்கெல்லாம் இலக்கு என்ன அப்படின்னா, அப்போ இதை நோக்கி நம்ம நகரணும். அப்போ நம்ம வளர்ந்து இதை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கி சயின்டிஸ்ட்டு ஒரு லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு இலக்கு இருக்குது, நம்ம ஃபிசிக்ஸ் படித்தா இதை சாத்தியப்படுத்திடலாம். அதே போல் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து ஆசிரியர் வந்து கான்ஷியஸாக அந்த ரூலில் ஜீன் எடிட்டிங் பற்றி இருக்குது. ஃபிஷன் ரியாக்ஷன்லேருந்து ஃபிஷன்னா இன்றைக்கி வந்து அணுமின் நிலையங்கள்லாம் எப்படி இயங்குதுன்னா அது ஃபிஷன் ரியாக்ஷன். 2 ஆட்டம் வந்து பிரியறதுலேருந்து இயங்குது.
2 ஆட்டமை ஒன்றா சேர்த்திங்கன்னா அது இன்னும் பயங்கர எனர்ஜி வரும். ஆனால் அதை இன்னும் அறிவியல் சாத்தியப்படுத்தவில்லை. அப்போ ஃபியூஷன் ரியாக்ஷன் அதை இன்னும் சாத்தியப்படுத்தலை. அப்போ அதை சாத்தியப்படுத்துறதுக்கு நான் உழைப்பேன். அப்போ ஜீன் எடிட்டிங் எப்படி தவறானவர்களால் தவறாக பயன்படுத்த முடியாத அளவுக்கு செய்ய முடியும் என்பதை நான் சாத்தியப்படுத்துவேன். அப்போ சிறுவர்களுக்கு சிறுமிகளுக்கு நாம் ஒரு இலக்கை தரோம். அந்த இலக்கை தருவது அப்படிங்கிறது ஒரு அறிவியல் நூலுக்கு ரொம்ப ரொம்ப தேவையாக இருக்குது. அது ரொம்ப சிறப்பாக நிறைய கேள்விகள் இருக்குது, எல்லா துறையிலும் இருக்குது. அது ஸ்பேஸ் சயின்ஸில் இருக்குது, பயாலஜியில் இருக்குது, ஃபிசிக்ஸில் இருக்குது, கெமிஸ்ட்ரியில் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கேள்வி அந்த மாதிரி இருக்குது. நான் குறித்து வச்சுட்டேன் அந்த மாதிரி. ஆனால் அந்த இலக்கை நோக்கினா இருக்கிறது என்னென்னு அப்டேட் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த பக்கத்து பிளானட்டில் ரீச் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை ஆசிரியருக்கு ஏற்கனவே தெரியும். பேல் ப்ளூ டாட்னு ஒரு அருமையான புத்தகம் இருக்குது, கால் செகண்ட் புத்தகம். அதை எல்லாரும் படிக்கலாம். தமிழ்லையும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் Voyager 1 Voyager 2 அப்படின்னு இங்கேருந்து அனுப்புன இதெல்லாம் பற்றி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதை படிக்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். மார்ஸை தாண்டி ஜூபிட்டருக்கு போகும்போது அது பழுது படைஞ்சு போயிடும். எல்லாருமே மனம் விட்டு போயிடுவாங்க. அந்த ஷிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாடல்களை வச்சு அமைச்சிருப்பாங்க. அது எல்லா கலாச்சாரத்திலையும் சேர்ந்த ஒரு பாடல்கள் தேர்வு பண்ணி டெஸ்க் அந்த காலத்தில் அந்த இது இருக்கு இல்லையா, கிராமஃபோன், அதை வச்சு அமைச்சிருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு ஏலியன் அந்த ஷிப்பை பார்த்துருச்சு அப்படின்னா நம்ம கலாச்சாரம் எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு வச்சு அமைச்சிருப்பாங்க. இப்படி ஒரு அருமையான மிஷின் மார்ஸை தாண்டி ஜூபிட்டருக்கு போகும்போது பழுதடைஞ்சு போச்சேப்பா அப்படின்னோடனே ஒரு 3 வாரம் இது வரைக்கும் அவங்களே இது நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ப்ராப்ளத்தை இங்கேருந்து அதுக்கிட்ட சில சிக்னல் அனுப்புறது மூலம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ நடைமுறை அறிவியலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் தான் அவங்க அந்த இலக்கை போய் சென்றட முடியும். ஆனால் நடைமுறை அரசியலில் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ். நம்ம பாடநூல்களில் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க, மண்டை குடையும். நீ ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்ட, இங்கே நடுவில் என்ன நடக்குன்னு சொல்லு. அதற்கு தான் முக்கியமான சாப்டர், எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர் தோணுது கேட்டலிஸ்ட், வினையூக்கிகள் பற்றியான சாப்டர். ஏன்னா மேக்னீசியம் ஆக்சைடு போட்டால் அது கேட்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரி புக்கில். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டில் ஆக்சிஜன் செலவாகுது, மெக்னீசியம் ஆக்சைடில் செலவே ஆகலை. அது அப்படியே திரும்பி மெக்னீசியம் ஆக்சைடாக வந்துடுது அந்த ரியாக்ஷன் முடிஞ்சோன்னு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னு புரியவே புரியாது. இது நாங்கள் எல்லாம் என்ன பண்ணோன்னா, எங்கள் ஸ்கூலில் ஃபிசிக்ஸுக்கும் மேக்ஸுக்கும் டீச்சர் கிடையாது. 11 12 கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒப்புக்கு டீச்சர் வச்சுருப்பாங்க. நான் தான் ஃபிசிக்ஸு மேக்ஸுக்கு டீச்சர் ஸ்கூலில் 11th 12th நானே படித்து நானே சக மாணவர்களுக்கு சொல்லித் தரணுங்கிறனால லேபும் என்கிட்ட தான் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இதை போய் லேப்லலாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு தெரியாது பாதி ரியாக்ஷன்ஸு இண்டஸ்ட்ரியல் கண்டிஷன்ஸில் பண்ணணும், சும்மா டெஸ்ட் டியூப்பில் 2 கலந்தால் பண்ணணும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு நாள் டெஸ்ட் டியூப்பில் சோடியம் மறுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குன்னா, உன் வேலை டைல்யூட் பண்ணுறது மட்டும்தான், உன் வேலை தண்ணி கலக்கிறது மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கு. சோடியமில் தண்ணி ஊற்றினா வெடிக்கும்னு தெரியாமல் அந்த பையன் சோடியமில் தண்ணி ஊற்றிட்டு போயிட்டான். என் கையில் 2 டெஸ்ட் டியூப் இருக்குது. திடீர்னு பார்த்தா கை சூடாகுது. என்னன்னு தெரியலடா, காய்ச்சல் வர மாதிரி இருக்குடான்னு. காய்ச்சலாம் இல்லை, பார்த்தா சோடியம் வெடிக்குது 2 பக்கம், டம்மு டிம்முன்னு வெடிக்குது. அது 4 8 பிரிஞ்சு போய் லேப் ஃபுல்லாக வெடிக்குது. லேப் ஃபுல்லாக வெடிச்சிருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்மளால் திருப்பி பக்கெட்டில் கொண்டாந்து தண்ணி ஊற்றுறான். அப்போ அதுவும் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இதையுமே ஏன் சில ரியாக்ஷன்ஸ் வைலண்ட்டாக இருக்குது, சில ரியாக்ஷன்ஸ் எங்களுக்கு 1 மார்க் கேள்வி தான் இருக்கும். ஸ்லோ ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிஜன் அயன் துரு பிடிக்கிறது. பயங்கர வைலண்ட் ரியாக்ஷனாக சோடியம் வாட்டர், இப்படி ஒரு வரியில் தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கும் அறிவியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதையும் இந்த புத்தகம் நிரப்புகிறது. இந்த இலக்குகள் எல்லாத்தையும் புத்தகம் நிரப்புவதால் இது ஆகச்சிறந்த புத்தகம் அப்படிங்கிறது தான் என்னோடது. இதில் 2 சஜஷன் மட்டும் சொல்லிட்டு நான் நிப்பாட்டிக்கிறேன். என்ன சஜஷன் அப்படின்னா, இப்போ நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது நிறையா இது பற்றி படிச்சிருப்போம். மெமரி எப்படி வளர்க்குறது, இல்லை நிறைய மெமரைஸ் பண்ணுறது, மனப்பாடம் பண்ணுறது, 100 ஃபேக்ட்ஸு, ஜிகே புக்கு 150 கேள்விகள் அப்போல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. இப்போ அதெல்லாம் மெல்லமாக குறைய வர ஆரம்பிச்சிச்சு, அந்த ஜிகே புக்கு மெமரிக்கு அதிகம் பண்ணுற புக்கெல்லாம். ஏன்னா கூகுள் வந்துருச்சு, அதனால் அதுக்கு யூட்டிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருது, அதுக்கான தேவை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அதே போல் இப்போ சாட் ஜிபிடி வந்துருச்சு. இன்றைக்கி குழந்தைகள் அதிகமாக சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னாலும் சாட் ஜிபிடி யூஸ் பண்ண 5 வருஷத்தில் கற்றுப்பாங்க. அப்போ சில சினாரியோஸ் இருக்குது இந்த புக்கில். உலகம் டக்குன்னு சொல்கிறத நிறுத்திட்டா என்ன ஆகும் அப்படின்ற சில சினாரியோஸ் இருக்குது புக்கில். இப்போ இதெல்லாம் சாட் ஜிபிடி வச்சு தெரிஞ்சுப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா,
அடுத்து வர புத்தகங்களில் ஒரு சினாரியோ இல்லாமல் ஒரு சினாரியோ கொடுத்துட்டு அதில் கன்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறது, அதில் தடைகளை ஆட் பண்ணுறது, பேராமீட்டர்ஸ் வேறு அளவுகளை வந்து மாற்றுறது. இப்போ எங்களுக்குள்ளே வந்து பேசிப்போம், சிங்கமும் புலியும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பா? புலி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பாலைவனத்தில் வைக்கிறேன், அப்போ யார் ஜெயிப்பா? பயங்கரமான புல்வெளியில் வைக்கிறேன், யார் ஜெயிப்பா? இப்படி செட்டிங்கை மாற்றுறது, பேராமீட்டரை மாற்றுறதன் மூலம் இதை பற்றிய தகவலை பிள்ளைகளுக்கு சொல்கிறதில்ல. அதை எப்படி ஒரு கன்ஸ்டன்ட்டு ஒரு பேராமீட்டரை மாற்றும் போது சிந்தனை மாறுது அப்படிங்கிறதுக்கு குழந்தைகளை பழக்கணும். அதை வந்து சினாரியோ பில்டிங்க்கு அது வந்து அடுத்தடுத்த புத்தகங்களில். ரெண்டாவது இது என்ன அப்படின்னா அறிவியல் கதைகள். அறிவியல் கதைகள்ன்றது வந்து இந்த கேள்வியை விளக்கும் போதே அதற்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கும். காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது பெருவெடிப்புக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் வந்து அண்ட சராசரம் வந்து பெரிய விரிஞ்சிக்கிட்டே இருக்குது. விரிகிற ஸ்பீடு தெரியணும். ஸ்பீடு தெரியணும்னா ஃப்ரீக்வன்சி, அதை போயிட்டுருக்க மைக்ரோவேவோட ஃப்ரீக்வன்சி தெரியணும். அந்த ஃப்ரீக்வன்சி தெரியணும்னா அதோட வெப்பம் தெரியணும். இதை பிரின்ஸ்டனில் இருக்கிற சயின்டிஸ்ட் வந்து தியரியாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அது பிரின்ஸ்டன் காலேஜில் பெரிய பட்ஜெட்லாம் தர மாட்டாங்க, ஆண்டனாலாம் செட் பண்ண முடியாது. அது கோடிக்கணக்கில் $1 மில்லியன் ஆகும். என்ன பண்ணுறாங்க, AT&Tன்னு ஒரு மொபைல் கம்பெனி இருக்குது. அந்த மொபைல் கம்பெனி ஆண்டனாவில் எந்த நாய்ஸுமே வராமல் ஒரு ஆண்டனாவை உருவாக்கணும்னு பல $1 மில்லியன் போட்டு வேறு ரிசர்ச் பண்ணுறாங்க. இவங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டனாவில் இருக்கிற புறா போடுற விட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணால் நாய்ஸ் கம்மியாகவும் எல்லாம் கண்டுபிடிச்சி அப்பயும் ஒரு நாய்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு ஆண்டனாவில். இந்த ஆண்டனாவில் இருக்கிற நாய்ஸை விளக்க முடியலன்னு ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த பிரின்ஸ்டனில் இருக்கிற சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, ஒரு ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் காஃபி டேபிளில் அந்த ஜேர்னல் பார்க்குறாங்க, அந்த அறிவியல் பத்திரிகையை பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அன்எக்ஸ்பிளைன்டு, விளக்க முடியாத நாய்ஸ் இருக்குது அப்படின்னு. டே இதுதான்டா நம்ம தேடிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் என்னென்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுலேருந்து நம்மளுக்கு பிரபஞ்சம் எவ்வளோ வேகமாக விரிவடையுதுன்னு தெரியுது அப்படின்னு. இது ஒரு சுவாரஸ்யமான கதை இல்லையா? அந்த கதை நான் வந்து சொல்கிறது வந்து தவறாக கூட இருக்கலாம். சொல்கிறேன், இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகள் ஒரு கேள்வியின் விளக்குவதற்கு பின்னாடி சுவாரஸ்யமான கதைகள் சொல்வதன் மூலம் அதில் இருக்கிற உழைப்பு என்ன. இப்போ DNA அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரோசலின் ஃப்ராங்க்லினோட 15 இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கை களவாடிட்டாங்க ஆக்சுவலி. ஏன்னா அந்த அம்மா பொண்ணு அப்படிங்கிறதுனால அறிவியல்லே பெண்களுக்கு எதிரான ஒரு இது இருந்தது. இதையெல்லாம் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்காமே அறிவியல் மூலமாகவே கற்றுக்கிறது அப்படின்றது. அவ்வளோதான் இந்த புத்தகத்தை பற்றியது. அவ்வளோதான். கடைசியாக என்ன சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா, ஏன் இவ்வளோ அறிவியல் பற்றி பேசுகிறோம்? வழக்கமாக நாங்கள்லாம் வந்து கையான அரசியல் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏன் அறிவியல் பற்றி இப்படி பேசுகிறோம் அப்படின்னா, பெரியார் வந்து இனிவரும் உலகம்னு ஒரு உரை இருக்குது. அந்த உரையில் அவ்வளோ ஸ்லாகிக்கிறார் தந்தை பெரியார். அறிவியல்னால் மனித இனம் விடுதலைப்பட போகுது, வேலை சுமை எவ்வளோ குறைய போகுதுன்னு பெரியார் அவ்வளோ ஸ்லாகிக்கிறார். மார்க்ஸு டார்வின் வந்து எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சியை பற்றி எழுதிட்டானோன்னே பூரி படைகிறார். இவ்வளோ நாளாக தத்துவத்தை வச்சு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், எவனுமே நம்ப மாட்டான், அறிவியலாக ஒருத்தன் ப்ரூவ் பண்ணுறான்டான்னு குதூகலிக்கிறார் அவர். அம்பேத்கர் இந்து மதத்தை ரிஜெக்ட் பண்ணதுக்கு முக்கியமாக ஒன்று சொல்கிறார், ஐ கேனாட் அக்செப்ட் அ ரிலிஜன் விச் டஸ் நாட் ரெக்கக்னைஸ் தி அத்தாரிட்டி ஆஃப் ரீசன் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ நம்மளுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாருமே அறிவியலை தூக்கி கொண்டாடி பாராட்டி அறிவியலோட ஒன்றிணைஞ்சிருக்கிறாங்க. நேரு வந்து ஐன்ஸ்டைனோட அவரால் கடிதம் எழுத முடிஞ்சது. ஐன்ஸ்டைன் திரும்பி கடிதம் எழுதுறாரு. இன்றைக்கி இருக்கிற பிரதமரால் ஸ்கூல் பிள்ளைகள்கிட்டே மல்லு கட்ட முடியல. அப்போ நம்ம எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்க நினைக்கிறோம் அப்படின்னா, அறிவியல், அரசியல், மனிதம் இதெல்லாம் பிரிஞ்சு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒன்றிணைந்த சமூகமாகணும். அதற்கு பிள்ளைகளுக்கு அறிவியலை அதட்டி சொல்லித்தராமல் ஆர்வம் மூட்டி நம்மளே அனுபவித்து சொல்லித்தரணும். அதற்கு உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அறிவியல் உங்களை ஆச்சரியப்படுத்த அனுமதியுங்கள் அப்படிங்கிறதோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.